மெய்யுலகன் எவ்வளோ நாளில் எழுதுனது சார்? மெய்யழகன் வந்து 18 டேஸ் கரெக்டாக 18 டேஸில் முடிச்சிட்டேன். முதல்ல அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீவுகள் மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் பிரிட்ஜ் அங்கங்கே மிஸ் ஆகும், சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸே இருக்கும். ஓகே. ஆனால் கதையோட சாராம்சம்னு சொல்கிறோம்ல அது இருக்கும். இதுதான் அதோட சோல் ஆஃப் த மூவின்ற அது கரெக்டாக இருக்கும். அதில் நீங்கள் மாத்திரைங்கிற பேரில் அதை மாற்றிடக்கூடாது. ஆனால் அதோட ஃப்ளோ மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். டயலாக்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கும். சில நேரம் புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் கதையை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய புதிய கதாபாத்திரங்கள் உள்ள வரும். நீளம் குறையும். ஃபஸ்ட்டு எழுதும் போது நிறையா எழுதியிருப்போம். அப்புறமா ரிப்பீட் ஆகிற டயலாக்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்கே வந்து சில மூட சொல்ல முடியாதப்ப பாடல்கள் அங்கே தான் வரும். எடுத்த உடனே பாடல் வராது. சாங் சீக்வன்ஸ்லாம் எழுத மாட்டோம், கதை தான் இருக்கும். சரி, இந்த மூடுக்கு இங்கே ஒரு சாங் வரலாம், இந்த மூடை நம்ம வந்து டயலாகாக பர்ஃபார்மன்ஸாக சொல்ல முடியாது, அதை நம்ம இதாக சொல்லலாம், சாங்காக சொல்லலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். பட் இதுக்கெல்லாம் ரூல்லாம் கிடையாது. சில நேரம் எல்லாம் வந்து உட்காந்துரும். சில நேரம் 96 ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 80% கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. இது நாவலாக எழுதுனதுனால வேற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போய் அப்புறம் திரும்பி ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே வந்து. ஸோ இதோட ஃப்ளோ வேறு.